السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெருமையால் நம்முடைய சமூகத்தில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர் வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி இருக்கிற அல்குர்ஆனுடைய வசனங்களை ஓதி பார்த்து அதனுடைய அர்த்தத்தை விளங்கி அந்த அர்த்தத்தின் மூலமாக கிடைக்கிற அறிவை பெற்றுக்கொண்டு அந்த அடிப்படையில் வாழ்வதற்காக நாம் எல்லாம் முயற்சி செய்து வருகிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். சூரத்துல் ஆராஃப்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்கள்கிட்ட போய் ஊபுதுல்லாஹ மாலக்கும் இல்லாஹி கைருஹு என்று சொன்னார். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனை மாத்திரமே நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொன்னால் அவன் தான் உங்களை படைத்திருக்கிறான், உங்களை மாத்திரம் இல்லை அனைத்தையும் படைத்தவன் அவன் தான் என்ற ஒரு முக்கியமான அல்லாஹ்வுடைய பண்பை சொல்லி அழைக்கின்றார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, இது குறித்தும் நீங்க சொன்னீங்க மூசாட்ட போய் என்னது, நாங்கள் அல்லாஹ் ஈமான் கொள்ள மாட்டோம், அப்பா நரல்லாக தகர அல்லாஹ்வை நாங்கள் நேரடியாக பார்க்கணும், எங்கிட்ட காமி, அப்போதான் நாங்கள் நம்பிக்கை கொள்வோம். நீ சொல்ற அந்த வார்த்தையை எங்களுக்கு நம்பிக்கை கிடையாதுன்னு சொல்லி அந்த மக்கள் சொன்னதாக அல்லாஹ் பதிவு செய்துவிட்டு இந்த விஷயம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உள்ளத்திலேயே ஆழமாக பதிந்திருக்கும் பொழுது என்னது அவங்க கேட்ட கேள்வி. இன்னொரு வசனத்தில் நம்ம அவரோட கனெக்ஷன் கொடுத்து பார்க்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை கேட்டதாக ஒரு வசனம் வருகிறது. அது எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா 143வது வசனம் 7வது அத்தியாயத்தில் இருக்குது. அது நல்லா பதிவு செய்யலாம். வலம்மா ஜா மூசா லிமிகாத்தினா, மூசா அலைஹிஸ்ஸலாமிலிருந்து நாம் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டோம், அந்த இடத்துக்கு அவர் வந்தார். கல்லமு ரப்பு அல்லாஹ் சொன்னாரா மூசா அலைஹிஸ்ஸலாமோடு பேசினான். என்ன பேசினான்னா மொத்த இந்த வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் பேசியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், கால ரப்பி அரினி அன்துர் இலைக்க, நான் உன்னை பார்க்க வேண்டும், உன்னை எனக்கு காட்டு. எந்த கேள்வி அந்த மக்கள் மூசாவை கேட்டாங்களோ அதை கேள்விய அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான், லன் தரானி, என்னை ஒருபோதும் உன்னால் பார்க்க முடியாது. அவன் கேட்டு போறாங்க, அவன் மனவேல கேட்கிறான், நீனு கேட்கிற, ஆனா ஒருபோதும் என்னை நீ பார்க்க முடியாது. ஆனா நீ ஒரு காரியத்தை செய்ய, என்னன்னாக்கா உலகில் முன்னூறு இல்லா ஜபலி, அந்த மலையை நீ பாரு. இப்ப இது சக்கர பக்கானப்போ நான் அந்த மலையின் மீது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஒளியை நான் பாய்க்குவேன். ஏன்னா அல்லாஹ் சொல்றா, அல்லாஹ் நூறு சமாவாத்தி வளர்ந்து அல்லாஹ் நீங்க நினைக்கிற மாதிரி கற்பனை செய்ய முடியாத, உருவத்தில் அடக்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான சக்தி பெற்றவன். அவருடைய அந்த சோர்ஸ் நூறால் ஆனது. அதை யாராலையும் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மைண்டா கிடையாது. அதனால அவன் கற்பனை பண்ணாதீங்கன்னு சொல்லி வேற இடத்துல பதிவு செய்யலாம். இந்த இடத்துல பதிவு செய்யறான், நீ வேணா அந்த மலையை பாரு, அந்த எனக்கு எங்கிட்ட இருக்கிற என்னுடைய பொறுப்பாக இருக்கிற அந்த ஒளியை நான் அது மேல் பார்த்துக்கிறேன். ஒருவேளை அந்த இடிசகர மக்கான அது ஒருவேளை நான் ஒளியை பார்க்கிற பொழுது அந்த மலை இருக்குமானால் இப்போ சௌஃப தரா, நீ அந்த என்னை நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட அல்லாஹ் பேசுகிறார். ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில்-ஜபலி, அந்த மலையின் மீது அல்லாஹ் தன்னுடைய அந்த ஒளியை ஏற்படுத்திய பொழுது, ஒளியை பாக்கிய பொழுது அங்க தக்கன் பார்த்த மாத்திரத்திலே அவர் மூச்சாகி போயிட்டாரு. அந்த
மழை வேறு சுக்குவதாக உடைத்து விட்டது. தக்கல் சர்ற மோசா சைக்கா மயக்கத்தால, அதுவும் செகண்ட் தான் நடந்தது, ரொம்ப டைம்லாம் கிடையாது, செகண்ட் சொல்ல முடியாது. அந்த ஒரு செகண்ட்ல கூட அவரால் அந்த விஷயத்தை பார்க்க முடியாமல் மயக்கம் ஒன்று விழுந்து விட்டார். பலமா அஃபாக்க, அவர் கொஞ்ச நேரம் கழிஞ்சு எழுந்த பொழுது, மயக்கம் தீர்ந்து எழுந்த பொழுது கால அவர் சொன்னாங்க, விவசாயத்தை சொன்னாங்க, சுகானக்க துகுத்து இழைக்க, நீதான் எல்லாவற்றை விட மிக பரிசுத்தமானவன், நான் உள்ளத்தில் பாவமன்னிப்பு தேடி வீழ்கிறேன், அவர்களுக்கும் நான் தான் நம்பிக்கை கொண்டவர்கள முதலாவதாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக அல்லாஹ் பதிவு செய்யும். அப்ப மக்கள் கேட்டது ஒரு பக்கம், அவங்க கிட்டதாக கேட்டது, அந்த கேள்வியுடைய தாக்கம் ஒரு நபிமாருக்கு ஏற்பட்டுன்னா பார்த்து, அந்த மக்கள் கேட்ட கேள்வியுடைய தாக்கம் இவருக்குள்ள ஆழமாக பகிர்ந்து அல்லாஹ் அந்த வகையை ஏற்பட்டிருக்கும் போது இந்த கேள்வி கேட்டால் அல்லாஹ் பதிவு செய்துவிட்டு அல்லாஹை பார்க்கவே முடியாது என்று அல்லாஹ் பதிவு செய்த பிறகு அதை உண்மையாக கரெக்டாக நம்பிக்கொண்டு அந்த விஷயத்தை நம்பினால்தான் மக்களிடம் சொல்ல முடியும். எப்பயுமே இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த வசனத்துக்குள்ள இருக்கு. எப்படின்னு சொன்னாக்கா, நபிமார்கள் முதல்ல அவங்க ஆணித்தரமான அல்லாஹ்வுடைய எல்லா வல்லமைகளையும் எல்லா பண்புகளையும் முழுமையாக நம்பி இருக்க வேண்டும். ஒருவேளை உள்ள சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்தை அல்லாஹ் ஆரம்பத்தில் திருப்பி வைத்துள்ளார், டைரக்டாகவே நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா இவர் மூலமாக தான் அல்லாஹ் சொல்ற விஷயங்கள் மக்கள் போக வேண்டியிருக்கிறது. அந்த அந்த பண்பு தாயிடத்தில் வரும். நன்றி தாயிடத்தில் இருந்தது. ரசூலுல்லாஹி அவர்களுக்கு பிறகு வகையை பெற்றுக்கொண்டு அந்த வகையை முழுமையாக ரசூலுல்லாஹி நம்புகிற அளவுக்கு எல்லா சம்பவங்களையும் எல்லாம் செய்து காட்டி அதே விஷயத்தை சகாபாக்களுக்கு சொல்லி முழுமையாக அந்த நம்பிக்கை முதல்ல நல்லா தயார் பண்றான். சகாபாக்கள் என்ற அந்த சமுதாயத்தை முழுமையாக உலகம் அடைகின்றவரை மனிதர்களுக்கு எடுத்துக்காட்டாக எல்லாம் ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த நம்பிக்கை கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவர் நம்பிக்கைன்னு வாயில சொன்னதில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு சகாபாக்கள் எப்படி நம்பிக்கை கொண்டார்களோ அது மாதிரி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று பல இடங்கள் எல்லாம் பதிவு செய்கிறார். அப்ப இந்த இடத்துல ஏன் நபிமார்கள் எல்லாம் சந்தேகம் இல்லாமல் ஏன் ஆகிறார்கள் சொன்னால், அவருக்கு உடனடியாக சந்தேகம் தான் அவருக்கு மக்கள் போட சொல்லுவாரு. அதனால தான் இப்ப சொல்லிட்டு அவரே பாவம் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் வைக்கிறான். புரிஞ்சுக்கிறார், உடனே புரிந்து கொண்டு யாரும் தப்பா நினைச்சிட்டேன், தப்பா அந்த கேள்வி கேட்டுட்டேன், நான் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்கிறேன், ஒருவேளை என்னை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நான் நஷ்டவாளியாக ஆகிவிடுவேன், அதான் என்னை மன்னிச்சிருக்காங்க என்று சொல்லி நம்பிக்கை கொண்ட அந்த மனிதர்கள் நான் தான் முதல் ஆளாக இருக்க விரும்புகிறேன், அதற்கு எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதாக அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறார். இந்த சம்பவம் எழுதிய பிறகு ரசூலுல்லாஹ் இந்த கேள்வி கேட்கப்படுது. எது சகாபாக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, எப்படியுமே வசனத்தை கேட்டு போற கூட்டம் வரும். இது என்ன, அது பார்க்கவே முடியாது, எப்படி ரசூல் சொல்லிவிடுறாங்க, அல்லாஹ் இந்த உலகத்துல பார்க்கின்ற அளவிற்கு நம்முடைய கண்ணுக்கு போர் கிடையாது, கண்ணுக்கு என்ன கிடையாது, பவர் கிடையாது, யாருக்குமே கிடையாது. ரெண்டாவது ஒரு உருவத்தில் அடக்கிற அளவிற்கு அவன் அந்த என்னது அந்த குறைவுடைய அந்த உருவத்தை எப்பொழுது அவன் அமைத்துக் கொள்வான் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு மொத்தமாக அடிக்கப்பட்ட பிறகு இன்னொரு உலக வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் இந்த மாதிரி சத்தம் கிடையாது, இந்த கண் அங்கே கிடையாது, நமக்கு இந்த மூளை கிடையாது, அங்க உள்ள வாழ்க்கையை வேற புராணம் பயணம் பதிவு செய்யணும். அங்க உள்ள வாழ்க்கைக்கு இங்க உள்ள வாழ்க்கை அந்த பயணம் கிடையாது, ஒரு 0 கூட கிடையாது. முழுக்க அந்த வாழ்க்கை என்பது முழுமையாக காலமாக வாழ போகிற அந்த வாழ்க்கை. அங்க இருக்கிற இந்த உறுப்புகள் உடல் உறுப்புகள், இந்த உறுப்பு கிடையாது, உயிர் மாத்திரம் அங்க போகும். அந்த உயிருக்கெல்லாம் புதிய படைப்பாக படைத்து சொர்க்கவாதிகளை அனுப்புவான். அப்படி அனுப்பும் போது அல்லாஹ் பதிவு செய்யும் போது உதுகுலு பிஸ்ஸலாம், அங்க நீங்கள் நுழைந்து விடுங்கள், லஹு மா யஷாஊன ஃபீஹா, அங்க நினைச்சதெல்லாம் எங்களுக்கு இருக்குது, வதை நாம் வதி நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி ஆயத்தை இருக்கிறார். இந்த கேள்விக்கு பதிலாக அப்ப அங்க சொல்லப்பட்ட மசீதுனா என்ன, அதிகம்னா என்னன்னு சொன்னாக்கா, அல்லாஹ்வே பார்த்து கொண்டே இருக்கிற ஒரு பாக்கியத்தை சில பேருக்கு எல்லாம் தருவானாங்க, எல்லாரும் கிடையாது, சில பேருக்கு மாத்திரம் அல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருக்கிற அந்த இன்பம் இருக்கிற அந்த இன்பத்துக்கு நிகராக வேறொன்று இல்லை. நிறைய இன்பங்கள் சொந்தத்தில் இருக்கு, கணக்கிட
கொண்டே இருக்கிற இன்பத்தை இருந்து அங்க உள்ள சில பேருக்கு நல்லா யாருக்கு விரும்புகிறானோ அவர்களுக்கு நல்லா விரும்புவதாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார். குர்ஆன்ல வசனம் இருக்குது. அப்ப பார்த்து கொண்டே இருப்பது வந்து என்ன இப்ப ஏற்பட போகுது அப்படிங்கிறதுக்கு இந்த உலகத்துல நம்ம சின்னதா ஒரு உதாரணத்தை நினைச்சு பார்க்கலாம். நம்ம எல்லாமே இந்த உலகத்துல இருந்து அல்லாஹ் ஒரு தெய்வமா தான் இந்த உலகம் நம்மளுக்கு இங்க அனுபவிக்கிற இன்பங்கள் எல்லாம் அங்க அனுபவிக்க போகிற இன்பத்துக்கான ஒரு பாயிண்ட் இங்க இருக்குது. இப்ப கூட பாருங்க, நமக்கு விருப்பமான ஆளை வந்து ஆளோ அல்லது பெண்ணோ ஆணோ அல்லது சின்ன பிள்ளைகள் யாராவது அந்த பிள்ளையோட முகத்தையோ அந்த பார்க்கும் போது நம்ம சாப்பிடுற விஷயத்தை விட வந்து அது பெருசா நமக்கு தெரியும். ஒரு நல்ல அளவு சாப்பிட்டு இருக்கிறோம், டேஸ்டா இருக்குது, ஆனா நமக்கு பிடிச்ச அனுபவத்தை வராது. இந்த அல்வா வந்து நம்ம பெருசா தெரியும். ஓய்வு என்ன செஞ்சுக்குவோம், முலாக்கத்தை செய்வோம், கட்டி பிடிப்போம். உமா வச்சுக்கலாம், உமா வெளியே இருக்கிறா, நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம் டேஸ்டா நம்ம உணவு, உமா கதை தட்டுறா, நம்ம என்ன பசி யாரை பார்ப்போம், உமாவோட கொடுத்த பார்க்கறது ஆசை நம்ம இருக்கு இல்லையா? அப்ப இருக்கும்போது ஓடி போய் உமா தான் முதல்ல நினைப்போம். இந்த அல்வாக்கள்லாம் அடுத்த இருக்கும். அதுதான் அந்த பதிவு செய்யலாம். வருகை நாளில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இப்பெல்லாம் உங்களுக்கு பேச தெரியாது. என்னை பார்த்து கொண்டே இருக்கிற இன்பம் சில பேருக்கு பெரிதாக தெரியும். அதை நாக்கி வைத்திருப்பேன். அதை எப்படி அங்கே கொண்டு பார்க்கறதுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. 14ஆம் இரவு அந்த நிலவை பார்ப்பதை போன்று நம்பிக்கை கொண்டு சரியாக நடைமுறைப்பட்ட சில பேர்களை எல்லாம் பார்க்க வைப்பான். அவர்களுக்கு ஸ்பெஷலாக சொர்க்கம் இருக்கிறது. அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கணும் சொல்லி யோசிக்கணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அல்லாஹ்வை பார்த்தல் என்பது இந்த உலகத்தை யாருமே பார்க்க முடியாது, பார்க்கவே முடியாத அளவுக்கு தெளிவாக விஷயங்கள் இருக்கிறது. அந்த கட்டுக்கதைகளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹ்ராஜுக்கு போகும்போது அல்லாஹ்வை பார்த்தார்கள் சொல்லி சில பலகீனமான அறிவிப்பு அளித்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பார்த்துட்டு வந்தான்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கப்படுது. என்ன இப்படி சொல்லிட்டு சில பேர் நான் போய் சொல்றாங்க, அல்லாஹ் ஒருபோதும் இந்த கண்ணால் பார்க்க முடியாது என்று எனக்கு வந்து அறிவிப்பு கொடுத்துருக்கிறான்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க. அதனால இந்த உலக வாழ்க்கையில நாம வந்து அல்லாஹ்வுடைய படைப்புகளை பார்த்து அந்த படைப்புகளின் மூலமாக ஒரு நம்பிக்கை கொண்டு இன்ஷா அல்லாஹ் மறுமையில அல்லாஹ்வை பார்க்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய நாட்களை கழித்துக் கொண்டு இருக்க வேண்டும். அங்க பார்க்கிற அந்த பாக்கியத்தை இன்ஷா அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னா அதை விட சிறந்த பாக்கியம் இல்லை என்று சொல்லி பதிவு செய்கிறான். அதற்காகத்தான் இது போன்று நபிமார்களுக்கு கேள்வியை கேட்க வச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லி மலைகளை எல்லாம் சுக்குள்ளதாக ஆக்கி பார்க்க முடியாதுன்னு சொல்லி மயக்காடி வைக்கிறது என்ன காரணம்? யாருமே நபிமாரே பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. சொல்லி எல்லாம் பதிவு செய்வாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அமல்களையும் நம்முடைய செயல்பாடுகளையும் முழுமையாக அல்லாஹ்வுடைய படைப்பினங்களையும் படைப்பையும் நம்ம விசாலமாக உணர்ந்து கொண்டு அவனை இன்ஷா அல்லாஹ் நம்ம சந்திக்க போவோம் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் நம்முடைய அமல்களை வந்து சரியாக அமைத்துக் கொண்டு அவர் சொன்ன மாதிரி வாழ்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த முயற்சி மௌத்து வரை இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதற்கு வளரமான நம் அனைவருக்கும் அருள்வாய் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பார்க்கின்ற ஆசையை வந்து நம்ம அதிகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதை பற்றி பல இடங்கள் அல்லாஹ் பேசுகிறேன். அவர்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் வந்து 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தல் என்ற அர்த்தமும் இருக்குது. அல்லாஹ் பதிவு செய்யலாம். ஒமன் காணி எதுக்கு ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதன் பதிவு செய்யலாம். யாரெல்லாம் அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் என்ற எண்ணம் யாருக்கு இருக்குது, ஆசை இருக்குதோ அவங்க அந்த இபாதத்துல ஷிர்க் இல்லாம பார்த்துக்கங்க என்று சொல்லி அல்லாஹ் பதிவு செய்கிறார். அதனால அல்லாஹ்வை வணங்குகின்ற விஷயத்துல மிக தூய்மையாக இஹ்லாஸாக காட்டுவதற்காக இல்லாமல் கொஞ்சம் அமல் செஞ்சாலும்